வணக்கம், வெல்கம் டு பிரின்சிஸ் ஆத்தென்டிக் கிச்சன். இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வாழைக்காய் சம்பலோட வந்திருக்கிறேன். இந்த வாழைக்காய் சம்பல் எப்படி செய்யறேன்னு சொல்லி ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்ல வச்சுக்கொண்டு இதுல ஒரு சட்டி ஒன்று வச்சிருக்கிறேன். வச்சுக்கொண்டு இதுல வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்கு. இந்த எண்ணெய் இதுல விடுங்கோ. விட்டுட்டு இந்த எண்ணெய் கொஞ்சம் கொதிக்கணும். ஸோ இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் கொதிச்சிட்டுது. கொதிச்ச பிறகு இதில் வந்து 1/2 டீஸ்பூன் கடுகும் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இருக்குது. இப்போ இதில் போடுங்கோ. போட்டு இந்த கடுகு வந்து வடிக்கணும், பாப் பண்ணணும். இப்படி கடுகு வடிச்சு கொண்டு வரைக்கும் இதில் வந்து ஒரு சின்ன பாதி வெங்காயம் எடுத்து இப்படி வெட்டி வச்சிருக்கேன். இப்போ இதையும் போட்டு வதக்கி எடுக்கணும். இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரையும் பொரிச்செடுக்கணும். இப்போ நான் இந்த வெங்காயம் போட்டு ஒரு 50 செகண்ட்ஸ் தான் வதக்கி இருக்கேன். இந்த 50 செகண்ட்ஸுக்கு பிறகு இதில் வந்து ஒரு காம்பு கருவேப்பிலை இருக்குது. இந்த கருவேப்பிலையும் இதில் போடுவோம். இந்த கருவேப்பிலையை போட்டு ஒரு 40 செகண்ட்ஸுக்கு பிறகு 2 காஞ்ச மிளகாய் வந்து சின்ன சின்ன பிச்சிருக்கிறேன். இதையும் இதில் போடுங்க. இப்போ இந்த பாருங்க, நல்லா கோல்டன் ப்ரௌனாக இந்த வெங்காயம் நல்லா பொரிஞ்சிட்டுது. இந்த இப்படி நல்லா கோல்டன் ப்ரௌனாக இது பொரிஞ்சிருக்கு. ஸோ இந்த வாழைக்காய் சம்பளுக்கு வந்து நான் இதில் 3 வாழைக்காய் எடுத்துருக்கிறேன். எல்லாட்டிக்கும் 325 கிராம் வாழைக்காய் வருது. இப்போ இதை வந்து இந்த மேலே இருக்க இந்த காம்பு இருக்கையில் ஆகலும் கூட விட்டாங்க ஒரு கொஞ்சம் ஜஸ்ட் லைட்லியாக வந்து இந்த மேல் காம்போட இப்படி வெட்டி விடுங்க. அதே மாதிரி அடியிலையும் வந்து சின்னனா வெட்டி விடுங்க. இந்த பீஸ் ஸோ இதில் நான் சட்டியில் தண்ணி வச்சுருக்கேன். வச்சு அடுப்பை வந்து ஹை ஹீட்டில் வச்சுருக்கேன். வச்சு கொண்டு இந்த இடத்துல நான் மேலால் வெட்டி வச்சு கழுவி வச்ச வாழைக்காய் இருக்குது. இந்த வாழைக்காய் போட்டு நல்லா அவிய விடணும். ஸோ இது நல்லா அவிய விடுவோம். இப்போ 20 நிமிஷமாக இது அவிஞ்சோன்னு இருக்குது. இப்போ இது நல்லா அவிஞ்சிட்டுது. முள்ளு கரண்டி எடுத்து இப்படி விட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக அவ்வளோ போனோன்னா இது அவிஞ்சிட்டுது. ஸோ இப்படி கலர் மாறி இருக்குன்னு சொல்லி யோசிக்காயங்கோ. இதில் வாழைக்காயில் இருக்க கயறு தான் இப்படி கலர் மாறி இருக்குது. ஸோ இப்போ நான் அடுப்பை நிப்பாட்டிட்டு இது கொஞ்சம் ஆற விடுவோம். ஸோ இந்த இருக்கு நான் என்னோட டிஷ்ஷில் எடுத்து வச்சுருக்கேன். பட் இது வந்து சரியாக சுடுது. இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் நேரம் வந்து ஆற விட போகிறேன். அப்போ தான் இந்த தோலை வந்து உரிச்சு எடுக்கலாம். ஸோ இந்த வாழைக்காய் வந்து ஒரு அளவுக்கு வந்து ஆறி இருக்குது. இப்போ இதை நாங்கள் உரிச்சு எடுப்போம். இந்த இருக்குது இப்போ உரிச்சிருக்கிறேன். இதை பிரம்ப எடுத்து வைப்போம். ஸோ இந்த இருக்குது இந்த நுனியில் இப்படி கருப்பாக இருக்கல இதை ரிமூவ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ இதை 3 டே வந்து உரிச்சு வச்சிருக்கிறேன். இப்போ இதை உரிச்சிட்டு இப்போ நான் உரிச்சு வச்சிருக்கிற இந்த வாழைக்காயை வந்து இந்த செப்பரேட்டான டிஷ்ஷில் போடுங்க. போட்டுட்டு இந்த முள்ளு கரண்டியால் வந்து இதை மசிச்சு விடுங்க. இது ஆகலும் களியாக மசிக்க தேவையில்லை. நறுவலாக ஒரு சின்ன சின்ன பீசஸ் இருக்கிற மாதிரி மசிச்சு விடுங்க. இந்த இருக்குது. ஸோ இப்போ நான் மசிச்சு வச்சிருக்க இந்த வாழைக்காய்க்கு வந்து இதில் வந்து சின்ன வெங்காயம் இருக்குது. பாதி எடுத்து சின்ன சின்ன வட்டி இருக்கிறேன். இப்போ இதில் போடுங்க. இதில் 2 சின்ன பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்ன வட்டி இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் திருவண்ண தேங்காய் இருக்கு. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து உப்பு இருக்குது. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போடுங்க. பட் நான் 1/4 டீஸ்பூன் உப்பு போடுறேன். இதில் வந்து பிளாக் பெப்பர் இருக்குது, மிளகு பவுடர் 1/8 டீஸ்பூன் இருக்குது. இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 1 டீஸ்பூன் தேசிக்காய் புளி இருக்குது. லெமன் அல்ல லைம் ஜூஸ் விடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இது ஆளும் பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணாயிங்கோ. ஜஸ்ட் ஸ்லைட்லியாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்க உப்பு காணுமாண்டு. ஸோ இப்போ இதை நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸ் பண்ணி போட்டு ஸோ இந்த இருக்கு நான் வதக்கி வச்சிருக்கிற இந்த வெங்காயம் இருக்குது. இப்போ இதை இதுக்குள்ள போடுங்க. எண்ணெயை வடிச்சிட்டு போடுங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகே, இந்த இருக்குது நான் நல்லபடியாக மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது செய்து முடிஞ்சுது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் இந்த வாழைக்காயில செய்யற சம்பல். இது செய்து முடிஞ்சது. சூப்பரா வந்து நீங்க எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸ்ல கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னா மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பிடிச்சிருந்தேன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி அதுக்கு பக்கத்துல பெல் ஐகான் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ல சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.